இந்த பென்னு வாங்க போய் பல்பு வாங்கின கதையை சொல்லட்டுமா? ஒரு அஃபிஷியல் போஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. அனுப்ப வேண்டிய பொருளை எடுத்தனா அட்ரஸ் எழுதி வைக்கல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எழுதுறதுக்கு என்கிட்ட பென் இல்லை. நம்ம தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சே, யார்கிட்டயும் கேட்கறதுக்கு மனசு இல்லை. சரி, பக்கத்தில் எங்கேயாவது கடையில் போய் பென்னு வாங்கிட்டு வரலான்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே 2 குட்டி ஷாப் பார்த்தேன். இங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் என் கெட்ட நேரம் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கடை கூட இல்லை. இருக்கிற கடையெல்லாம் சோறு கடையாக இருக்குது. நொந்து போய் ரிட்டர்ன் வந்தால் முன்னாடி நான் கிராஸ் பண்ண அதே ஷாப்பில் பேனா இருக்குது. அட போங்கடா அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள போனால் அங்கே பெண்ணுக்குன்னு தனி ஸ்பேஸே இருக்குது. ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு வேற இருக்காரு. ஸ்டார்டிங்கில் வந்தப்பவே உள்ளே வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தா அப்போவே பெண்ணு கிடச்சிருக்கும், வேலையும் முடிஞ்சிருக்கும். ஓகே, கேட்கல. அந்த முதல் 2 கடையில் கேட்டிருந்தாவது டைம் சேவ் ஆகியிருக்கும். ஒரு 4 லைன் எழுத வேண்டிய அட்ரஸுக்கு தெரு தெருவாக அலைஞ்சிருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு நமக்கு வேண்டியதை வாயை திறந்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு பேனா கொடுங்கன்னு கேட்டாலே அது கிடச்சிருக்கும். ஆனால் நானே வாங்கிக்கிறேன்னு அலைஞ்சு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், மணி வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட். என்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டில் யாராவது இன்ட்ரோவர்ட்னு வாயை திறக்காமல் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.